அப்பொழுது ஜீசஸ் அவகிட்ட போய், அம்மா நான் தாகமாய் இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் ஊற்றுவாயாக அப்படின்றார். எங்க கையில நீங்களாம் தண்ணி வாங்கி சாப்பிட மாட்டீங்களே, இப்பொழுது இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல, இருந்தாலும் அவனை அழைத்து வாங்க. இதே அற்புதம் சாமி பண்ணிருக்காரு. பகவத்கீதையை பற்றி பேசும்போது, நான் தான் கிருஷ்ணன், அதனால நான் சொல்றதுதான் சத்தியம். ஒரு தடவை பாபா கேக்குறாங்க, நீ கடவுளா? நான் கடவுள், நீயும் கடவுள். அதுதான் பைபிள்ல இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த படகு பேர் தான் தாரகம். அந்த தாரகம் உலகத்திலே 2 தான். ஒண்ணு ஓம், இன்னொன்னு 30-40 குரங்கு ஒரே சண்டை போட்டு ஃபேமிலி வார். அப்புறம் குரங்குல மனசார நினைச்சு, உங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், உங்க நடுவில் தான் போறேன். 5000 பேருக்கு 2 அப்போ அதை அப்படியே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாராம். அது கொடுத்துட்டு 12 கூட எடுத்தாங்களாம் மீதி. சாமியோடைய ஸ்தூல சரீரத்தை விட சூட்சும சரீரம் நிறைய நமக்கு செய்யும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு சாமி போனாருன்னு அதையும் கேட்பாங்க நிறைய பேர். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும். கண்ணதாசன் எழுதலாம். சுவாமி என்ன சொன்னாரு? 3 விதமான அவதாரம் அப்படின்னு சொன்னாரு. விவசாயி வைட்டமின் மாத்திரை மட்டும் கொடுப்பாரு, சத்துணவு கொடுப்பாரு. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆவியில் எளிமை உள்ள கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்கள் சொல்லல. உலகத்தின் பாவத்துக்கு பாவமே இல்லாத ஒண்ணு தன்னை பலியாய் கொடுக்கும் போது, உதவிக்கு மன்னனும் தூசு வருகை வரும். அப்புறம் அவரோட முதிர்ந்த ஆத்மாக்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசுவின் 2ஆம் வருகையின் போது என்னென்ன மாற்றம் நிகழ்வதாக பைபிளில் குறிப்பிட்டிருக்கிறது, அதை ஸ்ரீ பிரேமசாயி எவ்வாறு நிகழ்த்துவார் என நீங்கள் பார்க்கிறீர்கள்.